Yes, I got a phone call from Manoj Bharadiraja sir. Last January அவர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் எதுக்குன்னா I got a appreciation for a video. வருஷமெல்லாம் வசந்தம் படத்துடைய டைரக்டர் லிரிசிஸ்ட் ரவிசங்கர் சார் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் அவருடைய ஒர்க்ஸை மென்ஷன் பண்ணி சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த ஃபோன் காலில் பேசின சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக ஐ வாண்ட் டு சே சம் திங்ஸ், ரொம்ப முக்கியமான நெசசரியான ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஐ சி யூ பீப்புள் ஆஸ் அ ஃபேமிலி. எப்படிங்க ஆரம்பிக்கலாம்? நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? ஜெயிக்கிறோம் ஜெயிக்கலை அதெல்லாம் செகண்டரி. பட் நம்ம லைஃப்பை நம்ம எப்படி கொண்டு போகிறோம், நம்ம லைஃப்பை நம்ம வந்து எப்படி என்ஜாய் பண்ணுறோன்றது ஒரு மேட்டர். சமீப காலங்களில் எல்லாருடைய லைஃப்லையுமே சரி, we are facing so much struggle. முன்ன இருந்த ஃபேஸை தாண்டி இப்போ நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸை மீட் பண்ணுறோம், கஷ்டத்தை பார்க்குறோம். இதெல்லாம் நம்மளால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து so much of difficulties-ஐ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம். பட் இதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறது உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன் நான் சொல்கிறேன். வேல்யூ யுவர் செல்ஃப். உங்கள் மதிப்பை நீங்களே முதல்ல உணருங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நல்ல உழைப்பாளி, நல்ல புத்திசாலி. உங்களுடைய ஒர்த் இருக்கு இல்லையா, ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இன்னொருத்தவங்களால் ஒர்க் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. என்ன கண் கலங்குதுடா. எந்த ஒர்க்கை எடுத்தாலும் அதை என்ன மாதிரி பெஸ்ட்டாக இன்னொருத்தவனால பண்ண முடியாது அப்படின்றத நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத முதல்ல நம்புங்க. இருக்காதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? நீங்க சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மனோஜ் பாரதிராஜா சார் இருந்து எனக்கு சொன்ன ஒரு விஷயம், டைம் ஸ்பேஸ் ஃபார் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் உங்கள் ஒர்க்கை தாண்டி நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எவ்வளோன்னு பார்த்துக்குங்க. ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ் போங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகலாம் ஆஃபீஸ் ஒர்க்ஸ், இல்லைன்னா உங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ், எப்படி வேணால் ஒர்க் மாறலாம். ஆனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றத ஞாபகம் வச்சுங்க. பிகாஸ் இப்போ நீங்கள் நிறையா சில பேர் எப்படின்னா, நம்ம இப்போ ஃபுல்லாக ஒர்க் பண்ணலாம், ஒரு ஆஃப்டர் 50-60s அப்புறம் நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைப்பீங்க. பட் அந்த டைம்லலாம் அவங்களாம் இருப்பாங்களா? மறுபடியும் நீங்கள் வந்து இந்த பாஸ்ட்டுக்கு வர முடியுமான்றது பெரிய கேள்விக்குறி. இவங்க பண்ணுறதெல்லாம் என்ன சார், அக்கிரமமாக இருக்குது சார். ஸோ இப்போ இருக்கிற இந்த லைஃப்பில் உங்களுக்கு தேவை உங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணுங்கள். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கிறவங்கள்ட்ட மனசு விட்டு பேசுங்க, வெளியே போங்க, என்ஜாய் பண்ணுங்க. மனமே மனமே உங்கள் உணர்வுகளை தைரியமாக வெளிப்படுத்துங்க. எனக்கு இந்த விஷயம் பிடிக்கும், எனக்கு இந்த விஷயம் பிடிக்காது, எனக்கு இந்த நபரோட இருக்க பேச பிடிக்கவே இல்லை அப்படின்றத தைரியமாக வெளிப்படுத்துங்க. யாருக்காக நீங்கள் வந்து இல்லை ஐயோ அவங்க முக்கியமான ஆளுங்க, அவங்கள்ட்ட நம்ம எப்படி போய் பேசுறது அப்படின்னு நீங்கள் தயங்கி வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களை தான் ஹர்ட் பண்ணும். உங்களுக்கு அவங்கள பிடிக்கலையா, தள்ளி இருங்க. வெறும் ஹேட்டு தான் இருக்கு. இவன் அவனை திட்டுறான், சண்டை போட்டு சாவுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மென்டல் ஹெல்த் அண்ட் பாடி ஹெல்த். ஸோ பாடி ஹெல்த் அப்படின்றப்ப நேரத்துக்கு சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. வெயில் காலம் வருது, உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ, இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுலாம் நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஸோ உங்கள் உடம்புக்கு என்ன தேவை, உங்கள் உடம்புக்கு தேவையான விஷயங்களை கொடுங்க. ரெஸ்ட்டு, நிறைய பேர் என்னென்னா தூங்குறது இல்லைன்றதே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. கிடைக்கிற டைம்லலாம் தூங்கி உங்களை நீங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் மென்டல் ஹெல்த், இந்த ஒரு விஷயம் உங்களை பாதிக்குதுன்னா அந்த விஷயத்தை மறுபடியும் தயவு செஞ்சு போய் தொடாதீங்க. ஒழுங்காக இருக்கணும். சும்மா இங்கே தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. உங்கள் மென்டல் ஹெல்த்தை பாதிக்கிற எந்த விஷயத்தையுமே நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. இங்கே சந்தோஷம் இருந்தா எங்கே போனாலும் சந்தோஷம்தான். ஸோ கம்மிங் பேக் டு த ஃபோன் கால், மனோஜ் பாரதிராஜா சார் சொன்ன விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நான் தான் மனோஜ் பாரதிராஜா அப்படின்றப்ப வணக்கம் அப்படின்னு சொன்னாங்க. நாம தான் எப்பயும் ஃபோன் காலில் வணக்கம் அப்படின்லாம் பேசுகிறப்ப உங்களுடைய வீடியோ பதிவு ரொம்ப அழகாக இருந்துச்சு தம்பி அப்படின்னாரு. ஸோ ரொம்ப ஹாப்பி சார், என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னோடனே ரவிசங்கர் சாருக்கு நீங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க, எனக்கு அந்த கவிதை உட்பட எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என் டேரக்டர் எனக்கு தெரியும், அந்த ஷூட்டிங்கில் அவர் எப்படி இருந்தார் அண்டு எவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து சந்திச்சிருக்காருன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பாட்டு லிரிக்லாம் வந்து எங்களை மனப்பாடம் பண்ண வச்சார் ஷூட் பண்ணுறப்ப அப்படின்னு சொல்லி, அந்த எங்கே அந்த வெண்ணிலா பாட்டெல்லாம் இப்போ நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க. நாங்கள்லாம் ஷூட்டிங்லேயே அந்த பாட்டை மனப்பாடமாக வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் வந்து பாடிக்கிட்டு இருப்போம். ரொம்ப சின்ன குறுகிய நாட்களில் நாங்கள் வந்து அந்த படத்தை வந்து எடுத்தோம். ஸோ
ஸோ என்ஜாய் பண்ணி தான் அந்த படத்தையே பண்ணோம். ரொம்ப கம்மியான கால் ஷீட்டில் பண்ணோம். வெரி வெரி டேலண்டட் ரவிசங்கர் சார். அவருக்கு நீங்கள் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னார். அண்ட் அதுக்கப்புறம் நாம் சும்மா இருப்போமா, நம்ம வந்து சார் எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் இன்டர்வியூ கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நாள் இன்டர்வியூ கொடுப்பேன், அண்டு உங்களோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். சார் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறப்ப ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணுங்க அப்படின்றப்ப எனக்கு அந்த கதை அவர் நரேட் பண்ணுறப்ப அவர் சொல்லியிருந்தார். ரவிசங்கர் அவர்கள் வந்து இந்த கதையை நரேட் பண்ணுறப்பவே இது வந்து ஒரு பையனோட லவ் ஃபீலிங்கை வந்து சூப்பராக சொல்கிற ஒரு படம். போலாமா? போலாமே. அது இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் போது, யார் பண்ணாலும் நல்லா இருக்க போகுது. ஸோ இதை நான் வந்து விடுறதா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நரேஷனாகவே வந்து அந்த ஹீரோவோட லவ் எவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்கல்ல பசங்க அப்படின்றத ஃபீல் பண்ணுற மாதிரி படத்தில் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. சொல்லி கொடுக்கும்போது இந்த தொட்டுக்கிட்டு பேசுற வேலையெல்லாம் வேணாம். எதுக்கு சொல்றேன்னா, அது ஏன் ஆடு நம்ம படிக்கலைனாலும் நம்மளால உழைச்சா ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து அந்த கேரக்டருக்கு கிடைக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து கலெக்டர் ஆகணும், அங்கே போகணும் இங்கே போகணுன்றதை தாண்டி இரும்படிக்கிற கடைக்கு கடைசியில் போய் வேலை செய்வார். பட் அது அவருக்கு ரொம்ப மன சந்தோஷமா இருக்கும். அந்த லைன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. உட்கார்ந்து பாக்குற வேலை தான் வேலையா? உழைச்சு சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வேலை இருக்கு. 2 கை காலையும் ஆண்டவன் எது கொடுத்துருக்கான், அதை வச்சு முன்னுப்பாப்பா. அடுத்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச காதலிய அவரே விட்டு தராரு அப்படின்றப்ப அது எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறான் அப்படின்றதுலாம் எனக்கு வந்து அவர் நரேட் பண்றப்பே எனக்கு வந்து அந்த ஃபீலிங் புரிஞ்சுது. நீங்க இன்னும் அந்த பழைய ஃபீலிங்லயே இருக்கீங்க. ஃபீலிங்ல பழசு என்ன புதுசு என்னங்க? ஸோ அவர் என்ன எழுதியிருந்தாரோ அதை நாங்கள் கரெக்டாக கன்சியூவ் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸ்டில் அந்த தேட்டரில் நாங்கள்லாம் பார்க்குறப்ப சில டைலாக்ஸ்க்கெலாம் அந்த ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் இருந்தது. எல்லாம் கைத்தட்டி உற்சாகமாக அப்படி பார்க்குறாங்க. கண்ணாடி 4 மணி நேரத்துக்கு முன்னாடி உடைஞ்சாலும் சரி, 4 வருஷத்துக்கு முன்னாடி உடைஞ்சாலும் சரி, உடைஞ்சது தானுங்களே. அண்ட் ஃபைனலி கிளைமேக்ஸில் வந்து அந்த தாத்தா கூட சேர்ற விஷயம், அவனுக்கு லவ்வர் சேரலை, ஆனால் அவருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அவங்க தாத்தா கூட அவர் சந்தோஷமா அன்பா இருக்கிற ஒரு விஷயம். உன்னை என் பேரன் சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அது அந்த கேரக்டருக்கு நடக்குதுன்றப்ப அவர் எப்படி எடுத்துக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து அந்த படம் அப்படின்னு சொல்கிறப்ப இட் வாஸ் அ வெரி குட் எண்டிங். அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனாலுமே அவனுக்கு இன்னொரு லவ் கிடைக்குது, அந்த லவ் தான் அவன் தாத்தா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வருஷமெல்லாம் வசந்தம் வாஸ் லைக் தட். ஏப்பா நிறுத்திட்ட? ஆடுப்பா ஆடு. தென் நம்ம விடுவோமா? சார் இந்த சமுத்திரம் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் எஸ்பெஷலி எல்லாருமே பர்ஃபார்மர்ஸ். கேஎஸ் ரவிக்குமார் சார் படம். ஸோ அந்த படத்துலேருந்து பர்டிகுலராக ஏதாவது ஒரு சீனை பற்றி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, ஸோ சுற்றி இருக்கிற எல்லார்கிட்ட இருந்துமே எல்லாமே கற்றுக்க முடியும் சமுத்திரம் படம் பண்ணுறப்ப. ஸோ இந்த பக்கம் சரத்குமார் சார், முரளி சார், அபிராமி மேம், மணிவண்ணன் சார், கவுண்டமணி, செந்தில் எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் பர்ஃபார்மர்ஸ். அவங்களுக்கு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் போயிடுச்சுன்னா அந்த டயலாக் வர்றப்ப அவங்க வேற ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஸோ ஒரு எங்களுக்கு பண்ணும்போது அந்த அளவுக்கு இது பெரிய ஃபேமிலி படமாக இருக்கும்லாம் தெரில. ஸோ இது கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ஸ்கிரிப்டை நம்பி நாங்களாம் அப்படியே இறங்கி பண்ணது தான். முரளி சாரோட ஒரு காம்பினேஷன் சீன் இருக்கும். அவங்க அன்னிக்கிட்ட போயிட்டு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணம் வந்து அவங்க தரமாட்டாங்க. பாக்கெட்ல இருந்து என்ன திருடலைங்க, பணம் எடுத்துனுங்க. ஸோ சரத்குமார் சார் வெளியே வந்து தந்துடுவார். ஆனால் முரளி சார் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் வருவார். அது வந்து ஒரு ஹாஃப் அ டே ஷூட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து சண்டை போட்டு, ஏன்டா தம்பி அவ சொன்னா நீ வந்துட்டியா, நீ யார், அவன் நேற்று வந்தவ அப்படின்னு சொல்லி அவர் சண்டை போடுற அந்த சீன்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு 6-7 டேக் பண்ணியிருப்பாரு. அந்த 6-7 டேக்குமே முடிக்கிறப்ப ஃபுல் கிளாப்ஸ். ஏன்டா தம்பி எவ்வளோ ஒரு வார்த்தை சொன்னதுக்காக எடுத்த படத்தை திருப்பி வச்சிட்டாமே, அப்போ எனக்கு என்னடா மரியாதை? ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸாகவே நான் உண்மையாலுமே அவர் தம்பி தானோ அப்படின்னு சொல்லி எவ்ரி டேக்ல என்னை வந்து நம்ப வச்சாரு. ஒவ்வொரு வாட்டி அவர் பேசுறப்பையும் அண்ணன் பணம் கொடுத்துட்டாருண்ணே, அப்ப நான் யாரா? நீங்களும் அண்ணன் தானே கொடுங்க. நான் அந்த அவரோட கேரக்டராகவே இருந்தேன். அவர் கூட சாப்பிட்றப்பெல்லாம் நான் வந்து பிரமிச்சு பார்த்துருக்கேன். சரி இப்படிலாம் நடிக்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம அவர் தம்பியாகவே இருக்கோம் அப்படின்றதெல்லாம் ஃபீல் பண்ணிலாம் நான் நிறைய நாள் இருந்திருக்கேன். இந்த அப்படி இந்த பார், இனிமே பணம் வேணும்னா ஏன் பாக்கெட்ல மட்டும் தான் இருக்கணும், அவ சொல்ற இவ சொல்லலாம் கேட்காத. அண்ட் ஃபைனலி ஒரு லாஸ்ட் டேக் வரும். அது சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்கும். ஸோ தம்பி வந்து பணத்தை வச்சுட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து நீ போய் படி, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்றப்ப திருடன் சொல்லிட்டா. ஏய் பச்சே பச்சே, ஏய் நிறுத்து நிறுத்து, ஓடு ஓடு.
ஊர்க்காரங்க பார்ப்பாங்க, அப்படியே பஸ்ஸு வரும். ஸோ இந்த விஷயம்லாம் ஒரே டேக்லேயே நடக்குதுன்றப்ப ஹீ இஸ் அ ஷோ ஸ்டீலர் அப்படின்வாங்க. நாங்கள் நகர்ந்து போயிடுவோம், கேரக்டர்ஸ் நகர்ந்து போயிடுவாங்க, ஆனால் அவங்க கண்ணு முரளி சார் மேலேயே இருக்கும். ஸோ முரளி சார் மாதிரியான ஷோ ஸ்டீலர் வந்து நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வியந்து ரசித்து பார்த்தேன். நீ உட்கார்ப்பா. ரைட் ரைட். யாராவது ஆலியார் ரேக் முன்னால விசில் அடிக்கிறது கேட்கறோம்ல. அண்டு தாஜ்மஹாலில் இருக்கிற பாட்டெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இப்போவுமே வந்து அந்த ஏச்சி எலுமிச்சி, திருப்பாச்சி அருவாலை, அப்புறம் வந்து குளிருது பாட்டை பற்றி சொன்னோம். குளிருது பாட்டு ஷூட் பண்ணுறப்பவே வந்து ஸோ நிறையா மாண்டேஜஸாக இருக்கும். லிரிக்குக்காக நிறையா ஸ்பெஷலாக எடுத்துருக்க மாட்டாங்க. நிறையா வந்து மாண்டேஜஸாக ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து சேர்த்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சார் இதெல்லாம் நீங்கள் எனக்கு வீடியோவாக ஒரு நாள் கண்டிப்பாக இன்டர்வியூவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். கண்டிப்பாக நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களோட பேசுகிறேன் தம்பி, நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலான்னு சொன்னார். பட் இப்போது அவர் இல்லை. பட் இருந்தாலும் ஐ ஆல்வேஸ் ஹாவ் எ ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் திஸ் மேன். நான் ஏன் தெலுங்கு கற்றுக்கிட்டேன் தெரியுமா? என் மேல ஆசை. தோசை. எவ்வளோ பெரிய ஸ்டார் அவர்லாம். அவர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் ஹி அப்ரிஷியேட்டட். ஸோ அவர் ஃபோன் கால் பண்ணதுமே வந்து அவரை பற்றி நான் பேசலை, நிறையா வந்து அவருடைய டேரக்டரை பற்றி தான் பேசினேன். ஸோ அதுக்கு கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் எனக்கு வந்து ஐ ஃபீல் ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹி இஸ் அ ஜெம். இப்போ நான் தனி லவ் மீ. தேர் வில் பி டூ டைப் ஆஃப் பீப்புள். ஒருத்தவங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க. இட் வில் கோ ஆன். ரெண்டாவது ரகம் வந்து எல்லாமே நம்மளால சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு துணிச்சலோட ஒரு தன்னம்பிக்கையோட நகருவாங்க. அந்த டைப் ஆஃப் பீப்புளும் இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டில் நீங்கள் எந்த ரகம்ன்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க. அண்டு சீனு ராமசாமி சார் ஒரு விஷயம் எழுதியிருப்பார் நீர்ப்பறவையில், உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. முதல்ல ஒன்னு நீ நேசி, ஒன்னு நீயே நேசிக்கலனா வேற யாரும் உன்னை நேசிக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற ரொம்ப அதிவேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். நிறைய மொபைல் ஃபோன்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட நீங்கள் உங்கள் கூட பேசிக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா, நீங்கள் உங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. உங்களை நீங்களே நேசித்து வாழுங்க. அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வர விஷயம். அண்ட் வில் கீப் டூயிங் மோர் கண்டென்ட்ஸ். எனக்கு பின்னாடி உழைக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிக பெரும் நன்றிகள். அண்ட் இந்த ஆதரவை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, தொடர்ந்து கொடுங்க. அடுத்தடுத்து உங்களுக்காக பெரிய பெரிய முயற்சிகள் வந்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்நாடு ரமேஷ். நன்றி, வணக்கம். எங்கே இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான்.